சாண்டில்யன் அவர்கள் எழுதிய சிறுகதை ரூபாதேவி, கடம்ப அரச வம்ச வரலாற்றிலிருந்து ஒரு சிறு பகுதி. மாலப்பிரபா நதியின் சலசலத்த நீரோட்டத்தை பார்த்து கொண்டே நடந்த ரூபாதேவியின் கண்களிலும் நீர்த்துளிகள் திரண்டு பொலபொலவென உதிர்ந்து கொண்டிருந்தன. அவள் அழகிய முகம் சோக பிம்பமாய் உள்ளிருக்கும் இணையில்லா வேதனையை வெளியே காட்டிக் கொண்டிருந்தது. அவள் இழுத்து விட்ட மூச்சினால் எழுந்து தாழ்ந்த எழிலிடங்கள் இரண்டை மறைத்த மெல்லிய சீலை மீதும் கண்ணின் நீர்த்துளிகள் விழுந்து தாபத்தை மறைக்க முயன்றும் முடியாத நிலையில் சீலையிலேயே நனைந்து மறைந்தன. அவளது மலர் பாதங்கள் மெல்ல நடந்தபோது அழகுடன் கூட அசைந்த சிற்றிடையும் அதை அடுத்த லாவண்ய பகுதிகளும் கூட அவள் துயரத்தை புரிந்து கொண்டன போல திட்டமாக அசைந்தும் எழுந்தும் அடக்கத்தை காட்டின. நான் செல்லும் இடமெல்லாம் துயரம் ஏன் தொடர்கிறது என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்ட ரூபாதேவி மலையிலிருந்து இறங்கி கற்களை அரித்து ஓடிக்கொண்டிருந்த மாலப்பிரபா அருவியிலும் இறங்கி நடந்தாள். அப்படி நடந்ததில் அவள் பாதம் குளிர்ந்ததே ஒழிய உள்ளம் குளிரவில்லை. சலசலத்த அருவி நீர் அவள் சேலையின் கடைப்புறங்களை நனைத்ததால் அதை சிறிது தூக்கி பிடித்து கொண்டு நீரோட்டத்தில் நடந்தாள் அந்த இளமங்கை. அவள் மன ஓட்டம் அவளை பல்லவ காஞ்சிக்கு இழுத்து சென்றது. பல்லவ காஞ்சியின் சிறப்பை நினைத்து, சிற்பங்களை நினைத்து, ஓவியங்களை மனக்கண்ணில் எழுப்பி ஆத்ம சாந்தி காண முயன்றாலும் அவள் மனதில் பல்லவனான சாந்திவர்மனே எழுந்து நின்றான். எத்தனை கொடியவன்! இந்த கடம்ப நாட்டை இரண்டாக பிளந்து இந்நாட்டு மன்னனின் தம்பியையும் கொன்றுவிட்டானே! இத்தனைக்கும் நான் கொண்டு வந்த ஓலையல்லவா காரணம் என்று தன்னைத்தானே நொந்து கொண்டாள். சாந்திவர்மனுக்கு ஓலையை எழுதி கொடுத்த சோதிடன் ரூபாவிடமே ஓலையை கொடுத்தனுப்புங்கள், இவள் ஜாதகப்படி இவள் போகும் இடம் நாசமாகும் என்று சொன்னதும் அவளுக்கு அப்பொழுது நினைவுக்கு வந்தது. முதலில் அவள் அந்த சோதிடத்தை நம்பவில்லை என்றாலும் அவன் சொன்னபடிதான் விஷயம் முடிந்தது. ஓலையை படித்த கடம்பனான கிருஷ்ணவர்மன் தனது பாகத்தை பிரித்து கொடுக்கும்படி அண்ணனை கேட்டான். கடம்ப சக்கரவர்த்தியான சாந்திவர்மனும் அதற்கு சம்மதித்தான். பிரிவினை ஏற்பட்ட 2 மாதங்களில் கிருஷ்ணவர்மனை சாந்திவர்மன் கொன்றுவிட்டான். சாந்திவர்மனுக்கும் சாந்திவரனுக்கும் பெயரில் அதிக வேறுபாடு இல்லை என்றாலும் குணத்தில் இருந்த இடைவெளி அளவிட முடியாதது என்று நினைத்தாள் ரூபாதேவி. இத்தனைக்கும் காரணமான தனக்கு எந்த தண்டனையும் கடம்ப சக்கரவர்த்தி அளிக்காதது மட்டுமின்றி சுதந்திரமாகவும் உலாவ விட்டிருப்பதை நினைத்து எத்தனை உயர்ந்த அரச குடும்பத்தை பிரித்து விட்டேன் என்று பெருமூச்சு விட்டாள் ரூபா. அந்த சமயத்தில் அருவி சிறிது ஆழம் காணவே சேலையை முழங்கால் அளவு தூக்க வேண்டிய நிலையும் ஏற்பட்டதால் காலை கிரணங்கள் அவள் கால்களை தங்கமயமாக அடித்திருந்தன. அவள் தங்க நிற கன்னங்களுக்கும் மெருகு பூசிய காலை கதிரவன் தன் கதிர்களால் அவற்றை முத்தமிடவும் செய்தான். அந்த பாக்கியம் பெறாத ஆனால் பெற ஆசைப்பட்ட ஒரு வாலிபன் அதே அருவியின் எதிர்கரையில் உட்கார்ந்து கொண்டு ரூபாதேவியின் அசைவு ஒவ்வொன்றையும் கவனித்து கொண்டிருந்தான். கவனித்தவன் ஆகாயத்தையும் பார்த்தான், அருவியையும் பார்த்தான். பிறகு கை விரல்களை விட்டு ஏதோ கணக்கு போட்டு உதடுகளில் முணுமுணுத்தான். பிறகு உட்கார்ந்த நிலையிலேயே ரூபாதேவி ரூபாதேவி என்று இருமுறை அவளை நோக்கி குரலும் கொடுத்தான். ரூபாதேவி திடுக்கிட்டு குரல் வந்த திசையை நோக்கினாள். அங்கு உட்கார்ந்திருந்த வாலிபனை சுடுவிழி கொண்டு நோக்கினாள். சட்டென்று சீலையை விட்டால் கால்களை மறைக்க. கால்வாசி சீலை நனைந்தது. மாலப்பிரபாவின் நீரில் கால்களை மறைப்பதற்கு பதில் சேலை நன்றாக ஒட்டி அவற்றின் திண்மையை அதிகமாகவே காட்டின. அதை பார்த்து சிரித்தான் அந்த வாலிபன். அவன் இருந்த இடத்தை கோபத்துடன் அடைந்த ரூபாதேவி, இது உங்களுக்கு அழகல்ல என்றால் அந்த வாலிபனை நோக்கி. வாலிபன் உட்கார்ந்திருந்த நிலையில் ஒட்டி கிடந்த சீலையை நோக்கினான். அழகை ரசிப்பது அழகல்ல என்று எப்படி சொல்ல முடியும் என்று கேட்கவும் செய்தான். அவன் கடை இதழ்களில் இளமுறுவல் ஒன்றும் விளையாடியது. அவன் பதில் ரூபாதேவிக்கு இன்னும் அதிக கோபத்தை விளைவித்தது. நீங்கள் இந்த நாட்டு இளவரசர் என்றால் ஆத்திரத்துடன். அதனால் என்ன? அசட்டையுடன் எழுந்தது இளவரசரின் கேள்வி. நீங்கள் சிம்மம் போலிருப்பதால் உங்களுக்கு மிருகேசவர்மன் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். ஆமாம், இந்த விளையாட்டு உங்கள் பெயரையே அழித்துவிடும். அது ஏனோ தெரியாதது போல கேட்டான் இளவரசன். என்னை பார்த்து ரசிப்பதால். யார் சொன்னது? என் ஜாதகத்தை பார்த்த ஜோதிடர் சொன்னார். நான் சேரும் இடங்களெல்லாம் அழிக்கப்படும் என்று கூறியிருக்கிறார் என்றார் ரூபாதேவி. சிம்மவர்மன் என்ற மிருகேசவர்மன் மீண்டும் கை விரல்களை விட்டு எண்ணினான். சரி, என் பக்கத்தில் உட்கார் என்று பக்கத்தில் இருந்த சிறு தரையை தன் கையால் தட்டி காட்டினான். ரூபாதேவி பிரமித்து நின்றாள். இளவரசனின் காம பித்தத்தால் அசட்டு துணிவு கொள்கிறான் என்றும் நினைத்தாள்.
அதை வாய்விட்டு கேட்கவும் செய்தாள். உங்களுக்கு பைத்தியம் ஏதுமில்லையே என்று. பைத்தியம் இருக்கிறது என்ற இளவரசன் மீண்டும் விரல்களை விட்டு எண்ணினான். பிறகு அவன் என்ன செய்ய போகிறான் என்பதை அறியும் முன்பாக ரூபாவின் கையை பிடித்து இழுத்து தனது பக்கத்தில் பலவந்தமாக உட்கார வைத்தான். உட்கார்ந்த ரூபா, இளவரசே என்று கூவியே விட்டாள். வீணாக கத்தாதே, உன் உதவிக்கு இங்கு யாரும் வரமாட்டார்கள் என்றான் மிருகேசவர்மன். அதற்காக கத்தவில்லை, என்னால் உங்களுக்கு அழிவு காலம் வரும் என்று அவள் சொன்னபோது அவள் உதடுகள் துடித்தன. வராது என்றான் இளவரசன் திட்டமாக. ஏன்? இப்பொழுது அமிர்த யோகம். என் கணக்குப்படி என் ராசிக்கு இப்பொழுது எந்த தீங்கும் வர முடியாது. தவிர உன் ஜாதகத்தையும் கணித்து விட்டேன் என்றான் இளவரசன். இதை கேட்ட ரூபா திகைத்தாள். எப்பொழுது என்று கேட்டாள். இப்பொழுதுதான். விரல்களை விட்டேனே, பார்க்கவில்லையா நீ என்று கேட்டான் இளவரசன். பார்த்தேன், அதனால் என்று வினவினாள் ரூபா. நீ வரும் திசை, நிலை, நாழிகை இவற்றை கணக்கெடுத்து ஓரளவு உன்னால் எனக்கு நலன் ஏற்படும் காலம் இது என்று முடிவு கட்டிவிட்டேன் என்ற இளவரசன் அவள் இடது மலர்கையை எடுத்து ரேகைகளை பரிசோதித்தான். பரிசோதித்து கொண்டே இருந்தான். ரூபாவின் முகம் குப்பென சிவந்து செம்பருத்தியின் நிறத்தை அடைந்தது. அவன் அவள் கையை வெகு லாவகமாக பிடித்திருந்தான். அவன் விரல் முரட்டு விரலாக இருந்தாலும் அது அவள் கைரேகையை தடவி ஓடிய போது அதில் மென்மை இருந்தது. அவன் வேண்டுமென்றே தனது கையை நீண்ட நேரம் பிடிக்கிறான் என்று நினைத்தாள் அவள். அவன் பிடித்தது கசப்பாக இல்லை அவளுக்கு. இளவரசன் கையை விட்டு அவள் காலை பிடித்தான். இளவரசே என்று பதறினாள் ரூபா. அவன் அதை லட்சியம் செய்யாமல் அவள் இடது காலை தூக்கி திருப்பி தன் மடி மீது வைத்து பாதத்தின் உட்புறத்தை ஆராய்ந்தான். அங்கு என்ன பார்க்கிறீர்கள்? சங்கடத்துடன் வினவினாள் ரூபா. பாதரேகை. பார்த்தது போதும். ஏன்? பதில் எப்படி சொல்லுவாள் அவள்? அவள் இடது கால் அவன் மடியில் இருந்ததால், அவர் மலர் தொடையும் அவன் தொடை மீது அழுந்து இருந்ததால் உணர்ச்சிகள் அவள் உடலை ஊடுருவி சென்று கொண்டிருந்தன அசுர வேகத்தில். ஆனால் இளவரசன் எந்த உணர்ச்சியையும் காட்டவில்லை. பாதரேகையை பார்த்து மகிழ்ச்சியுடன் தலையை அசைத்து கொண்டான். பிறகு அவள் காலை விடுவித்து, பெண்ணே, புடவையை நன்றாக பிழிந்து கொள் என்று சொன்னான். எப்படி பிழிவேன் என்று சங்கடத்துடன் சொன்னாள் அவள். ஏன்? அதில் என்ன கஷ்டம் உனக்கு? நீங்கள் இங்கு இருக்கிறீர்களே. நான் அப்புறம் திரும்பிக் கொள்கிறேன் என்று கூறி மறுபுறம் தலையை திருப்பிக் கொண்டான் இளவரசன். அப்படியே இருங்கள் என்று எச்சரித்து எழுந்து சேலையை எடுத்து பிழிந்தாள் ரூபா. இனி திரும்புங்கள் என்று உத்தரவும் கொடுத்தாள். இளவரசன் திரும்பி பார்த்தான். முகத்தை சோகமாக வைத்து கொள்ளாதே, சற்று சிரி என்றான். என் மனநிலை உங்களுக்கு தெரியாது என்றாள் ரூபாதேவி. இளவரசன் இருக்கையை விட்டு சற்றென்று எழுந்தான். அவளை இறுக அணைத்தான். இதழ்களில் இதழ்களை முரட்டுத்தனமாக புதைத்தான். இப்பொழுது எனது மனநிலை புரியட்டும் உனக்கு என்று கூறிவிட்டு விடுவிடுவென்று அரண்மனை நோக்கி நடந்தான். அன்று மாலை கடம்ப சக்கரவர்த்தி ரூபாவை அழைத்தார் தனது அந்தரங்க அறைக்கு. நீ எனக்கு மருமகளாக போகிறாயாமே என்று வினவினார் மகிழ்ச்சியுடன். தனக்கு ஏதோ தண்டனை கிடைக்கப் போகிறது என்று நினைத்து வந்த ரூபாதேவிக்கு அரசரின் பேச்சு விசித்திரமாக இருந்தது. இந்த ஊரில் எல்லோரும் பைத்தியம் போலிருக்கிறது என்று உள்ளூர சொல்லிக்கொண்டாள். ஆனால் வெளிப்படையாக கேட்டால், யார் சொன்னது என்று. மிருகேசன் சொன்னான் என்றார் சக்கரவர்த்தி. அவர் சொல்வதுதான் முடிவா என்று கேட்டாள் ரூபாதேவி. இந்த ஊரில் அப்படித்தான். ஏன் அப்படி? அவன் பெரிய சோதிடன், மாந்திரீகன், வைத்தியன் என்றார் அரசர். இதை கேட்ட ரூபா நகைத்தாள். ஒரு வீரனுக்கு தேவையானதை தவிர மற்றதை எல்லாம் சொல்கிறீர்கள் என்றாள். வீரத்தை விட சாஸ்திர அறிவு முக்கியம். இந்த நாடு பிளவுபடும் என்று 2 ஆண்டுகளுக்கு முன்பே அவன்தான் சொன்னான் என்றார் சக்கரவர்த்தி. ரூபா திகைத்து நின்றாள். இதில் ஏதோ மர்மம் இருக்கிறது என்றும் நினைத்தாள். இப்பொழுது என்னை என்ன செய்ய சொல்கிறீர்கள் என்று வினவினாள் எரிச்சலுடன். மருமகளாக சொல்கிறேன். எதற்கும் மிருகேசனையே கேட்டுக்கொள். அவன் அவனது பள்ளியறையில் இருக்கிறான் என்ற சக்கரவர்த்தி கையை இருமுறை தட்டினார். உள்ளே வந்த காவலனை நோக்கி, உங்கள் அடுத்த ராணியை இளவரசரின் பள்ளியறைக்கு அழைத்து செல் என்று உத்தரவிட்டார். வேறு வழியின்றி காவலனை பின்தொடர்ந்தாள் ரூபாதேவி. இரவு நன்றாக மூண்டுவிட்ட சமயம். கடம்ப தலைநகரான வைஜெயந்தி நகரம் ஜாஜ்வல்யமாக பிரகாசித்துக் கொண்டிருந்தது. அரண்மனை தாழ்வரையில் இருந்த ரூபா இளவரசரின் காம பித்தால் இந்த நகரம் அழிந்துவிடுமே என்று ஏக்கத்துடன் காவலுடன் சென்று இளவரசரின் பள்ளி அறைக்குள் புகுந்தாள். மிருகேசவர்மன் அவள் வந்ததை சிறிதும் கவனிக்கவில்லை. ஓலையில் ஏதோ எழுதி கொண்டே இருந்தான். பஞ்சனையில் உட்கார்ந்த வண்ணம்.
அவன் எதிரே நின்று கொண்டே இருந்தாள் ரூபாதேவி. எத்தனை நேரம் நின்றிருப்பாளோ அவளுக்கே தெரியாது. அவள் கால் கடுத்தது. நெளிந்து நெளிந்து காலை மாற்றி போட்டு நின்றாள். நீண்ட நேரம் கழித்து 5 ஓலை நறுக்குகளை எழுதி முடித்த இளவரசன் அவளை ஏறெடுத்து நோக்கினான். எப்பொழுது வந்தாய் என்று வினவினான். இப்பொழுதுதான் என்றாள் அவள். எதற்கு? உங்களை மனம் புரிய என்றாள் அவள் எரிச்சலுடன். அதுவும் சரி, அரச குலத்தாருக்கு காந்தர்வம் சரியான முறைதான். ஆனால் நாங்கள் பாதி பிரம்மகுலம் பாதி சத்திரிய குலம். இருந்தாலும் பரவாயில்லை, இப்படி உட்கார் என்று பஞ்சனையை காட்டினான். தலைக்கு மேல் ஓடிய வெள்ளம் சான் ஓடினால் என்ன, முழம் ஓடினால் என்ன என்று உட்கார்ந்தாள் ரூபாதேவி. ஆனால் இளவரசன் அவளை தொடக்கூட இல்லை. ரூபாதேவி, நீ காஞ்சி செல்ல வேண்டும் என்றான். ரூபாதேவி வியப்பை காட்டினாள். பிறகு அச்சத்தை காட்டினாள். போனால் என்னை சாந்திவரன் வெட்டி போடுவான் என்றாள். மாட்டான், நீ போகுமிடமெல்லாம் அழிந்துவிடும் என்று நீயே சொன்னாயே, அந்த சோதிடம் பலிக்காதா என்று கேட்டான் இளவரசன். மறுபடியும் விழித்தாள் ரூபா. அந்த பழைய ஜோதிடத்தில் அவளது நம்பிக்கை இப்போது பறந்துவிட்டது. தனது மரணம் நிச்சயம் என்று நினைத்தாள். இருந்தாலும் கடம்ப நாட்டு இளவரசனுக்காக தனது உயிரை தியாகம் செய்ய உறுதி கொண்டாள். சரி சொல்லுங்கள், நான் என்ன செய்ய வேண்டும் என்று வினவினாள். அந்த 5 ஓலை நறுக்குகளையும் காட்டினான் இளவரசன் அவளிடம். அந்த ஓலை ஒட்டி கொண்டிருந்தன. இதை சாந்திவரன் பிரித்து படிப்பானா என்று வினவினான் இளவரசன். படிப்பான். சாதாரணமாக பிரியும் ஓலையை வாய் எச்சிலை தொட்டு பிரிப்பான். அவனுடைய பல துர்குணங்களில் அதுவும் ஒன்று. ஒட்டும் ஓலையை படிக்காமல் விடுவானா என்றாள் ரூபா. தலையை அசைத்து திருப்தியை காட்டினான் மிருகேசவர்மன். நாளை ஓலையை தருகிறேன் வா என்று சொல்லி அவளை அனுப்பிவிட்டான். திருமணத்தை பற்றி பேச்சே எடுக்கவில்லை அவன். அடுத்த 10வது நாள் மிருகேசன் பட்டில் சுற்றி கொடுத்த ஓலையுடன் காஞ்சியை அடைந்த ரூபாதேவி சாந்திவரனை சந்தித்து பட்டுக்கட்டை கொடுத்தாள். பட்டை நீக்கி ஓலையை பார்த்த சாந்திவரன் கடைசியில் மிருகேசனும் வழிக்கு வந்து விட்டானா என்று குதூகலித்தான். பிறகு ஓலையை பிணைத்திருந்த நூலை பிரித்து நாவில் வலது கை ஆள்காட்டி விரலை வைத்து நாக்கு ஈரத்தை எடுத்து ஓலையை தடவி பிரித்தான். இப்படி ஒவ்வொரு ஓலையாக மகிழ்ச்சியுடன் படித்தான். ரூபாதேவி, நீ போகுமிடம் பாழாகும் என்று சோதிடம் சொன்னது சரி. சாந்திவர்மனும் சரணடைந்து விட்டான். மிருகேசவர்மன் அதற்கு பரிசாக உன்னை கேட்கிறான் என்று மகிழ்ச்சியுடன் கூறுகையிலேயே அவனது கண்கள் சுழன்றன. குரல் தழுதழுத்தது. மஞ்சத்தில் சாய்ந்தான் சாந்திவரன். அந்த சமயத்தில் உள்ளே வந்த சோதிடன் ஒருவன் அவன் மீது ஒரு சீலையை போர்த்தினான். திக்பிரமை பிடித்த ரூபாதேவியை தூக்கி தோள் மீது போட்டுக்கொண்டு வெளியே நடந்தான். வெளியே இருந்த காவலரிடம் மன்னர் உறங்குகிறார், காலை வரை எழுப்பக்கூடாதென உத்தரவு என்று கூறி படிகளில் இறங்கி வெளியே சென்றான். அங்கிருந்த புரவியில் ரூபாவை குறுக்கே படுக்க வைத்து தானும் ஏறி நிதானமாக புரவியை நடத்தி சென்றான். வைஜெயந்தி நகர அரண்மனையில் இளவரசன் பள்ளி அறையில் இளவரசன் பிணைப்பில் கிடந்தாள் ரூபாதேவி. அந்த சரச வேளையில் கேட்டால், சாந்திவரன் மரணமடைய ஓலையில் அப்படி என்ன எழுதியிருந்தீர்கள் என்று. எழுதவில்லை, தடவி இருந்தேன் என்றான் இளவரசன். எதை? விஷ விருட்சம் ஒன்றின் சாற்றை. அது நாக்கில் படபட அவன் உயிரும் படபடத்து அடங்கியது. நான் வைத்தியன் என்று என் தந்தை சொல்லவில்லையா உன்னிடம் என்றான் இளவரசன். சொன்னார், ஆனால் இப்படிப்பட்ட அநியாயத்தை நான் எதிர்பார்க்கவில்லை என்றாள் ரூபாதேவி. அதில் அநியாயம் ஏதும் இல்லை. அவர்கள் சோதிடம் பலித்தது. நீ போன இடத்தில் அழிவை கொடுத்தாய். இதை சொன்ன இளவரசன் நகைத்தான். எதற்கு சிரிப்பு? நானும் அழியப் போகிறேன். ஏன்? நீ வந்ததால். அப்படியானால் நான் போகிறேன் என்று எழுந்திருக்க முயன்றாள் ரூபாதேவி. இளவரசன் அவள் எழுந்திருக்க முடியாதபடி பஞ்சனையில் அழுத்தி பிடித்தான். இப்போது என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டால் அவன் இரும்பு பிடியில் திணறிய ரூபாதேவி. வைத்தியம். வைத்தியமா? ஆம். எதற்கு? பார், தெரியும். பிறகு பேச்சு ஏதும் இல்லை. அழிவு ஏற்படத்தான் செய்தது. பஞ்சனையின் பக்குவ நிலை அழிந்தது. இருவர் மனநிலையும் கூட அழிந்து வெறி தலை தூக்கியது. ஆனால் இன்பத்திலும் அழிவு உண்டு என்பதை ரூபா அந்த இரவில் உணர்ந்தாள். ஒன்றுபட்டு ஓய்ந்த நிலையில் அவள் காதில் சொன்னான் மிருகேசன், உன்னை பற்றி சொன்ன சோதிடம் தவறு. உன்னால் மங்களம்தான் உண்டாகும் என்று. ரூபாதேவி கண்களை மூடினாள். இளவரசன் சோதிடம் நிஜமாக வேண்டும் என்று இறைவனை இறைஞ்சினாள். அவள் மூடிய கண்களிலும் உதடுகளிலும் மிருகேசன் உதடுகள் மிருகத்தனமாக பதிந்தன. உங்களுக்கு வைத்த பெயர் சரிதான் என்று நினைத்த ரூபாதேவி கண்மூடிய நிலையிலும் இன்ப பெருமூச்சு விட்டாள்.
கடம்ப அரச வம்சத்தின் ஒரு சிறு பகுதியான ரூபாதேவி என்ற இந்த சிறுகதை இனிதே நிறைவடைந்தது.